நாய்க்கர்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. இத்தகைய இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களான உரிமங்களை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு ஏலம் விடக்கூடாது என்று கடந்த 3/10/2003 அன்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருந்தோம். இந்த எதிர்ப்பை கருத்தில் கொள்ளாது ஒன்றிய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது. இந்த டங்ஸ்டன் உரிமை வழங்கப்பட்ட பகுதியானது குடைவரை கோயில்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள், பஞ்சபாண்டவர் படுக்கைகள் போன்ற பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாகவும் இருப்பதை கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்கத்தலமாக கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமம் ஒன்றிய அரசால் அளிக்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியுள்ளதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இப்பகுதியில் வாழும் மக்களையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய ஒன்றிய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும் மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தை வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடி வரக்கூடிய சூழ்நிலையில் சட்டசபையில் அது தொடர்பாக தனி தீர்மானத்தை அமைச்சர் துரைமுருகன் கொண்டு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை அங்கிருந்து நமக்கு கூடுதலாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கார். சிவா, விவரமா சொல்லுங்க. பிரபால், மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட கனிம சுரங்கம் நோண்டுவதற்கான அந்த உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனை அமைச்சர் துரைமுருகன் தற்போது சட்டப்பேரவையில கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானம் மீதான விவாதம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர் இதற்கான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன் இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்யும் போது மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த சுரங்கம் தோண்டுவதற்கான ஒரு உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது மாநில உரிமையை முற்றிலுமாக மறுக்கக்கூடிய செயல் என்பதனை அவர் இந்த தீர்மானத்தின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சுரங்கத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்கம் என்பது மாநில அனுமதி இல்லை என்பது மட்டுமல்லாமல் சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்பது தொடர்பான சட்ட விதிகளையும் மீறி இருக்கிறது என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டி பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சுரங்கம் அமைப்பதன் மூலமாக பல்லுயிர் பூங்காக்கள் அந்த பகுதியில பாதிக்கப்படும் என்பது தொடர்பான ஒரு கருத்துக்களையும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அதனை தான் தற்போது அமைச்சர் துரைமுருகன் இந்த தனி தீர்மானத்தில் குறிப்பிட்டு இதனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், இந்த சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசினுடைய அனுமதியை பெறாமல் இது போன்ற எந்த பணிகளுக்கும் உரிமை என்பது அனுமதி என்பது வழங்கப்படக்கூடாது என்பது தொடர்பான இந்த தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதுல பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கோபால், நன்றி சிவா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.